அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஹைராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு 10 குர்ஆன் இன் 40 டேஸ் சேலஞ்ச் டே 6. ஒரு லாங் சிக் லீவுக்கு அப்புறம் அகைன் வீடியோ போடுறது. சண்டே முடிஞ்சு மண்டே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு இலைஹி ரத்துலேருந்து ஆரம்பித்து சூரா வாக்கியா வரைக்கும் ஓதி முடிச்சிட்டோம். அஃப்கோர்ஸ் குர்ஆன் முடிக்க முடியலை. நாளைக்கு முடிக்கிறதோட அடுத்த ஹத்மா ஆரம்பிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். நான் ஓதுன டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் வெளியவே போகிறேன் என் வேலை விஷயமா. இந்த 3 நாளும் ஒர்க் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு ஓதுறதை தவிர. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்தாச்சு. ரெஸ்ட் எடுத்தது போதும்னு ஓத ஆரம்பிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் 3 நாள் ஓதாமல் இருந்ததுக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஒரு விஷயம், டே 1 டே 2ல் சொன்னேன் விடுற மூச்சுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த 3 நாளும் இருந்த கோல்டில் எடுத்த எல்லா வீடியோலையும் சொல்லணும்னு தோணுது. சரி, இன்றைக்கி நான் ஓதுனதில் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நம்ம எல்லோரும் ட்ராவல் பண்ணுறப்போ பிரயாண துவா ஓதுவோம். அது குர்ஆனில் எந்த இடத்துல வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? லிதஸ்தவு அலா ظுஹூரிஹி ثم تذكروا نعمة ربكم إذا استويتم عليه وتقولوا سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. குர்ஆனில் சூரா ஜுஹ்ருஃபில் 12வது ஆயத்துக்கு அப்புறம் வர லிதஸ்தவு அலா ظுஹூரிஹி இந்த வசனம் தான் அந்த துஆ. அதோட அர்த்தத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏறிச் செல்பவைகளான அவற்றின் முதுகுகளின் மீது நீங்கள் சரியாக அமர்ந்து கொள்வதற்காக அவற்றின் மீது நீங்கள் அமர்ந்து விட்டால் பின்னர் உங்கள் இரட்சகனின் அருளை நீங்கள் நினைவு கூர்ந்து எங்களுக்கு இதனை வசப்படுத்தி தந்தவனாகிய அவன் மிக்க பரிசுத்தமானவன். இதன் மீது பிரயாணிக்க அவன் வசப்படுத்தி தந்திராவிட்டால் இதற்கு சக்தி பெற்றவர்களாக நாங்கள் இருக்கவில்லை என்று நீங்கள் கூறுவதற்காகவும், இன்னும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் இரட்சகன் பக்கமே திரும்பிச் செல்பவர்களாக இருக்கிறோம் என்றும் நீங்கள் பிரார்த்தித்து கூறுவதற்காகவும் அவற்றை உங்களுக்கு பிரயாணம் செய்ய வசதியாக ஆக்கியுள்ளான். இப்போ நம்ம இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே அதிகமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தூரமாக போனால் மட்டும்தான் ஓதணும்னு இல்லாமல், பைக் எடுத்தாலே தக்பீர் கட்டினா எப்படி சனா ஓத வருதோ அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணதும் இந்த துவா ஓத மறக்காதீங்க. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் டே 7ல் நம்ம ஃபஸ்ட்டு ஹத்ம் முடிக்கிற வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.